இதுதான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஓப்பனா சொல்றதாங்க. படிச்சு பாருங்க, ஓட்டு போடுங்க. படிச்சு பாருங்க, போடுங்க. அப்ப இது ஸ்கேன் பண்ணி பாருங்க, அது படிங்க, பிடிச்சிருந்தா போடுங்க. மோசமான கல்வி, உங்க வீட்டுக்குள்ள குடி தண்ணி இப்படி கீழே போய் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையா உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடிஞ்ச ஒண்ணுதான் அரசால. இப்ப நான் தான் வேட்பாளர். விவசாயி சின்னம் படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வெண்ணிலா தாயுமானவன். நான் தமிழர் கட்சி சார்பா உங்க தொகுதியில நான் தான் போட்டியிடுறேன். விவசாயி சின்னத்துல உங்க எல்லார்கிட்டையும் இன்னைக்கு வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் கிட்ட நான் சொல்றது ஒண்ணுதான். இங்க நான் எல்லாத்தையும் பேசும்பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டது, கஞ்சா போதை புழக்கம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி எங்களோட செயற்பாட்டு வரைவுல ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். பொம்பளை பிள்ளை நான் சொல்றேன், நாங்க எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி எங்களை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க பொம்பளை பிள்ளைங்க எந்த பயமும் இல்லாம எந்த நேரத்திலையும் தலை நிமிர்ந்து இந்த நகரத்துக்குள்ள நடமாட முடியும். இருக்கிற வைன் ஷாப், கஞ்சா எல்லாத்தையும் இழுத்து மூடுறதுதான் எங்க வேலை. ஒரு முறை எங்களுக்கு வாக்களிங்க. 13 வருஷமா கெஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கான தீர்வுகள் இங்க கொடுக்கப்படலங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கான ஆளுங்க நாங்க தான். ஒரு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இங்க பொதுவுல கொடுக்குற தண்ணியை வீட்டுக்குள்ள கொடுத்துற வேண்டியதானே. இப்ப ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பைப்லாம் கொடுத்துருக்காங்க தானே. பாதாள சாக்காடை ரொம்ப நாளா போடாம தான் இருக்கு. எல்லாம் இந்த ஆர்கே நகர் ஃபுல்லாவே சாக்காடை லைன் பழைய லைன் தான் இருக்கு. புது லைன் கொடுக்கல. அந்த லைன் கொடுக்காததுனால அதுல இருந்து வர தண்ணி தான் கழிவுகள் கலந்து வருது. எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆர்கே நகர் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. உங்களோட அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வுகளை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறவங்களுக்கு கோடவுன், உங்களுக்கு லோக்கல்ல கோடவுன், புரோக்கர் இடைத்தரகர் இல்லாமல் நீங்க பிடிக்கிற மீனை நீங்களே விற்கலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு இலவச கல்வி, உங்க வீட்டுக்குள்ள இலவச குடிநீர், அதாவது பைப்பை திறந்தா குடிக்கிற தண்ணி உங்க வீட்டுக்குள்ள வரும். இலவச குடிநீர், உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இங்க இருக்க கஞ்சா புழக்கம், இங்க இருக்க வைன் ஷாப்ஸ், இது எல்லாத்தையும் இழுத்து மூடுவோம். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இங்க இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையா உங்களுக்கு எங்களால செஞ்சு கொடுக்க முடியும். வட சென்னை பகுதி இல்லாம மத்திய சென்னை, தென் சென்னை பகுதியிலலாம் இப்ப நான் சொல்ற பல சிக்கல்களுக்கான தீர்வு கண்டறியப்பட்டிருக்கு. ஆனா உங்களை இப்படி வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிதான் இந்த திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் உங்களை இந்த நிலைமையில வச்சிருக்காங்க. டெய்லி குடி தண்ணிக்கு கீழே குடம் குடமா தண்ணி புடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிறவங்களுக்கு மரண தண்டனைன்னு நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கோம். அண்ணா ஒரே ஒரு நாள் அண்ணா நகர்ல இப்படி தண்ணி போயிருமாங்க? அண்ணா நகர்ல போகாத தண்ணி ஆர்கே நகருக்கு அது எப்படி போகும்? யார் ஃபாலோ பண்ணும்? மக்கள் தான். மக்கள் கேட்டா வராத தீர்வு கிடையாது. உங்க கையில அந்த துண்டறிக்கை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் ஓட்டு போடுங்க. உங்களுக்கான சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறோம்னு சொல்லி நாங்க அதுல தீர்வுகள் கொடுத்துருக்கோம். உங்களுடைய குடிநீர் சிக்கல் நான் பாக்குறேன். குடிக்கிற தண்ணி பிடிக்கிறதுக்கு கீழே மேல புள்ளி வச்சிருக்கீங்க. புள்ளி வெளியா கீழே விட்டு குடத்துல தண்ணி பிடிக்கிறீங்க. சாயந்தரம் ஆனா எல்லாரும் வீட்டுல ஓய்வெடுக்கிற நேரத்துல 10 குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்க. வட சென்னை பகுதி இல்லாம சென்னையோட வேற எந்த பகுதியிலையும் இந்த அவலம் கிடையாது. குடி தண்ணிக்கு யாரும் ரோட்டுக்கு கியூல நிக்கிறது கிடையாது. உங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை அப்படின்னா உங்களை இந்த நிலைமையிலேயே வச்சிருக்கணும்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இப்படியே வச்சிட்டு இருக்காங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வீட்டுக்குள்ள குழாயில நல்ல தண்ணி வர்றது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ரொம்ப ஈஸியான ஒண்ணு. அதை அவங்க செய்யாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வைன் ஷாப்பு, கஞ்சா புழக்கம், இது எல்லாத்தையும் முற்றும் முதலுமா எங்களால ஒழிக்க முடியும். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. பெண் பிள்ளைகள் மீது கை வைத்தால் மரண தண்டனை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதை நாங்க நிறைவேற்றுவோம். பொம்பளை பிள்ளை நான் சொல்றேன், உங்க பொம்பளை பிள்ளைங்க தைரியமா எந்த நேரத்திலையும் இங்க நடமாடுறது அதுக்கான உத்தரவாதம் என்னால தர முடியும். மீன் பிடிக்கிறவங்க நிறைய இங்க இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க கொடுக்குற உத்தரவாதம், உங்களுக்கான கோடவுன், ஸ்டோரேஜ் கோடவுன் இங்க லோக்கலைஸ்டா எங்களால செஞ்சு கொடுக்க முடியும். காசிமேடு பகுதியில உங்களுக்கு ரொம்பவே நவீன முறையில ரொம்ப கம்ஃபர்டபுளா
கடைகள் போட்டு கொடுக்க முடியும். இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் இல்லாமல் நீங்க உங்க மீனை உழவர் சந்தை கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரு விதைக்கிறாங்களோ, யாரு அறுவடை செய்யறாங்களோ அவங்களே நேரா மக்கள் கிட்ட வித்துற முடியும். அதுக்கான அனைத்து தீர்வுகளையும், அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும். எங்களுக்கு ஒரு முறை ஓட்டு செலுத்தி பாருங்க. 13 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கும் எந்த மாற்றமும் கிடைக்கல, எங்களுக்கும் எந்த மாற்றமும் கிடைக்கல. உங்ககிட்ட வந்து கையேந்தி நின்றுட்டே இருக்கோம். ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, என்ன எம்எல்ஏ ஆக்குங்க. உங்களுக்கான தீர்வுகள் நான் எடுத்துட்டு வரலன்னா என்னன்னு கேளுங்க. நான் எம்எல்ஏ ஆனேன்னா என்னோட அலுவலக வாசல் உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்திருக்கும். எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை முறையிடலாம். பெண்களுக்கு சொல்றேன், உங்களுக்கான எம்எல்ஏ நான் தான், விட்டுறாதீங்க. தயவு செய்து ஓட்டு போடுங்க. விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமானுடைய கட்சி. ஓட்டு போடுங்க. நன்றி. ஓட்டு போட்டனால பெண்மணி படிச்சிருக்காங்க, கொஞ்சம் சொல்றாங்க, கொஞ்சம் நீங்க இந்த ஒரு மாற்றி போடுங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் தான் வேட்பாளர். உட்காருங்க. வணக்கம். நான் தான் வேட்பாளர். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. படிச்சு பாருங்க. வணக்கம். நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. வணக்கம். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம். வணக்கம். நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. வணக்கம். வெண்ணிலா. நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் தான் வேட்பாளர் நிற்கிறேன். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பளித்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன் சொல்றேன், உங்களுக்கான சிக்கல்களுக்கான தீர்வு எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. தீர்வு எல்லா கட்சிக்கிட்டையும் இருக்கு. ஆனா அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற எண்ணம், நோக்கம் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. எங்களால மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும். அதனால ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு வாய்ப்பளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பிள்ளைங்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், தண்ணீர் இலவசம் மட்டும் இல்லைங்க, தரமான கல்வி, தரமான மருத்துவம். உங்க வீட்டு குழாய்கள்ல குடிக்கிற தண்ணி, நீங்க கீழே வந்து பம்பு செட்ல நின்று லாரி தண்ணிய குடத்துல புடிச்சிட்டு போய் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இருக்காது. எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு குப்பை கிடங்கு இங்கேயே இருக்கு. உங்க தொகுதியில தான் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு இருக்கு. ஏன் இருக்கு? உங்க பகுதியில தான் தண்ணி உங்க வீட்டுக்கு வராம கீழே வந்து நீங்க தனியா மோட்டர் வச்சு மேலே ஏத்துறீங்க. ஏன் அப்படி இருக்கு? இதை மாத்த வேணாமா? மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துறீங்க. அதுவும் யாருக்கு? முன்னாள் முதல்வரின் தொகுதி இப்படி இருக்கு. இருக்குமா? முதல்வர் வீட்டுல ஒரு நாள் இப்படி இருக்குமா? அண்ணா நகர்னு உங்களுக்கு பக்கத்துல ஒரு தொகுதி இருக்கு, அங்க யாராவது ஒரு வீட்டுல இந்த மாதிரி இருக்குமா? போதுமானது. எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு 5 வருஷம் 10 வருஷம். அதுக்கடுத்து உங்களுக்கு அரசியல்வாதிக்கான தேவையே இருக்காது. உங்களுக்கான சிக்கல்கள் நாங்க தீர்த்து வச்சிருவோம். நாங்களே இல்லைன்னா கூட உங்களுக்கான சிக்கல்கள் தீர்ந்து நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்க முடியும். அதை தான் நாங்க சொல்றோம். எங்க காலத்துல எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்க, உங்களுக்கு சேவை செய்யற இந்த உதவியை செய்யுங்க. படிச்சுட்டு கை காசை போட்டு ரோடா அலைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 13 வருஷமா கேட்கிறோம். ஒரு முறை படிச்ச பிள்ளைங்க 13 வருஷமா தெருவா அலைஞ்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்க வாழ்க்கையை மாத்திரம்னு கேட்டுட்டே இருக்கோம். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இலவசமா அரிசி பருப்பு கொடுக்கிறது முக்கியம் இல்ல, அரிசியையும் பருப்பையும் தரமானதா நீங்களே வாங்கிக்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை தரமும் முன்னேறணுங்கிறதா முக்கியம். நான் தான் வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிடுறேன். படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஸ்கேன் பண்ணி பாருங்க. விவசாய சின்னம் பார்த்து ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் பார்த்து ஓட்டு போடுங்க. படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம். இந்த பில்டிங்ஸ்ல உங்க குழாயில தண்ணி வர்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு 1008 காரணம் சொல்றாங்க. அதெல்லாம் பொய். ஒன்றும் இல்லை, இருக்க குழாய்களை சீரமைச்சு பழுது நீக்கி திருப்பி நல்ல ஒரு குழாய் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க வர்ற மெட்ரோ தண்ணியை ஒரு நல்ல பிரஷர் பம்பை போட்டு மேலே ஏத்துனா
வீட்டு குழாயிலேயே குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம். ஏன் கொடுக்காம இருக்காங்கன்னு கேளுங்க. இது கேவலம் இல்லையான்னு கேளுங்க. சென்னையில மற்ற இடத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சி குடிக்கிறாங்களே, நாங்க தெருவில் நிக்கிறோமே தண்ணியை குடமா பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு இது ரொம்ப கேவலமா இருக்கு. எங்களுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வேணும்னு கேளுங்க. அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி கொடுக்குறோம்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. உறுதியா சொல்றேன், என்ன எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா என்னோட அலுவலக வாசல் உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்திருக்கும். உங்களுக்கான துண்டறிக்கை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு இருக்க எல்லா சிக்கல்களுக்கான தீர்வும் இருக்கும். மீனவர்களுக்கான தீர்வு, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான தீர்வு, கஞ்சா டாஸ்மாக் ஒழிப்பு அதற்கான தீர்வுகள், குடிநீர் உங்களுக்கு இருக்க குடிநீர் சிக்கலுக்கான தீர்வுகள், குடிநீர்ல கழிவுநீர் சூவேஜ் கலக்கிறதுக்கான தீர்வுகள், இந்த இடம் குப்பையா இருக்குல்ல உங்களுக்கான குப்பை மேலாண்மைக்கான தீர்வுகள் எல்லாமே அதுல எப்படி நாங்க செய்வோம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 13 வருஷமா உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கோம். உங்களுக்கான நிரந்தர தீர்வை எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டே இருக்கோம். இந்த ஒரு முறை ஒரு 5 வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க நிலைமை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன் எங்க பில்டிங்ல இந்த பிளாக்கு நடுல இவ்வளவு குப்பையா கிடக்கு? ஏன் உள்ள வந்து குப்பை அல்லல? எங்க இருக்கு குப்பை தொட்டி? சிட்டிக்குள்ள வந்து பாருங்க. மற்ற அபார்ட்மெண்ட்ல எல்லாம் குப்பை மேலாண்மை எப்படி பண்றாங்கன்னு சொல்லி இங்க உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பரப்புரையாவது பண்ணிருப்பாங்களா? மாட்டாங்க. இங்க பெண் பிள்ளைங்க ராத்திரி ஒரு டைமுக்கு மேல வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தா பாலியல் தொந்தரவு கொடுக்கிறவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கு. இந்த உறுதியை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்க பெண் பிள்ளைகள் இரவுல எத்தனை மணி நேரம் கழிச்சு படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் தைரியமாவும் பாதுகாப்பாவும் வீடு வந்து சேர முடியும். கஞ்சா புழங்குற கஞ்சாவா இருக்கட்டும், புழங்குற டாஸ்மாக் சரக்கா இருக்கட்டும், இழுத்து மூடுவோம், ஒழிப்போம். இது சத்தியம். எம்எல்ஏ வாக்குனீங்கன்னா என்னோட அலுவலகம் 24 மணி நேரமும் உங்களுக்காக திறந்திருக்கும். 2026ல இருக்கும். ஆனா உங்க வீட்டுக்கு குழால தண்ணி வர மாட்டேங்குது. கீழே கொண்டு வந்து வண்டியில விட்டுட்டு போவாங்க. நீங்க மோட்டர் போட்டு பிடிச்சிக்கணுங்கிறாங்களே. அண்ணா நகர்லயோ இல்ல சென்னையில இருக்கிற மற்ற பகுதியிலயோ இப்படிதான் இருக்கா? ஒரு நாள் இருக்குமா இப்படி? முன்னாள் முதல்வருடைய தொகுதி இது. முதல்வர் வீட்டுல ஒரு நாள் இப்படி இருந்துட முடியுமா? விடுவாங்களா? ஏன் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க? திரும்ப திரும்ப அவங்களுக்கே வாக்கு செலுத்துறீங்க. அத ஒரு பலவீனமா பார்த்து உங்களை இப்படி பயன்படுத்துறாங்க. உங்களை வாக்கா பாக்குறாங்க. அப்ப உங்க வாக்க வச்சு உங்களுக்கான தீர்வை நீங்க தான் தேடணும். அந்த தீர்வாதான் உங்க பிள்ளைகள் நாங்களே இங்க வந்து நிக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல படித்த ஒரு அறிவியல் ஆய்வாளர், வெண்ணிலா தலைமானவனை இங்க வேட்பாளரா நிறுத்திருக்காங்க. அவங்களோட கல்வி தகுதி என்ன வேலை செய்யறாங்கன்னு பாருங்க. உங்களோட மற்ற வேட்பாளர்களோட கல்வி தகுதி என்ன, இது வரைக்கும் உங்களுக்காக எங்க வந்து நின்று இருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு வாக்கு செலுத்துங்க. உங்க கையில அதுக்கு தான் துண்டறிக்கை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை கூட இந்த அளவுக்கு விரிவா வேற ஏதாவது கட்சி திமுக அதிமுக சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஒப்பீடு செய்யுங்க. எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல. ஒரு சட்டம் வாங்கணும்னா பார்ப்போம்ல. வாக்கு செலுத்தும் போது அந்த மாதிரி பாருங்க. பார்த்து சரியா வாக்கு செலுத்துங்க. அடிப்படை உங்களுக்கு குடிநீர் கூட உங்க வீட்டுக்கு வந்து சேரல. கீழே இருந்து மேல நீங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க. இப்படிதான் இருக்கா மத்த இடத்துல? ஒரே ஒரு நாள் அண்ணா நகர்ல இப்படி இருக்க முடியுமா? விடுவாங்களா? அப்போ உங்க பகுதியை ஒரு அண்ணா நகர் மாதிரி மாத்தணும்னா, ஆர்கே நகர் அண்ணா நகரா மாறணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. இங்க நிறைய சிக்கல்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான தீர்வுகள் சென்னையோட மற்ற பகுதியோட கம்பேர் பண்ணும் பொழுது நார்த் மெட்ராஸோட சிக்கல்கள் மட்டும் தனித்துவமானது. இங்க உங்களுக்கு வந்து தூய குடிநீர், கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் இருக்கு, மாசுபட்ட கிரவுண்ட் வாட்டர், காற்று, கொடுங்கையூர் குப்பமேடு பிரச்சனை, பல்வேறு நச்சு ஆலைகள், பாதுகாப்பற்ற சூழல், இரவில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா வந்து சேர்றதுக்கான வழிவகைகள் இல்லாத சிக்கல்கள், கஞ்சா போதை புழக்கம், டாஸ்மாக் சரக்கு பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, கழிவு மேலாண்மை இல்ல, வெள்ள தண்ணி வடிகிறதுக்கு வாய்க்கால் இல்ல. 60 வருஷமும் இதுக்கெல்லாம் தீர்வு எட்டல அப்படின்னா ஏன் எட்டலன்னு நீங்க கேள்வி கேட்கணும். ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கலன்னு நீங்க வர்ற ஆட்சியாளர்களை காலரை பிடிச்சு கேள்வி கேட்கணும். இதற்கான தீர்வுகள் ரொம்ப எளிமையா உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். உங்க கையில உங்க வீடுகள்ல துண்டறிக்கை வச்சிருக்கோம். கீழே வந்து
பேம்ப்ளெட்ஸ் வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதுல என்ன இருக்குங்கிறத உள்வாங்குங்க. உங்க சிக்கல்களுக்கான தீர்வுகள் அதுல இருக்கும். ஒரு எம்எல்ஏவா என்ன நீங்க ஓட்டு போட்டு அதிகாரம் என் கையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சிக்கல்களுக்கான நிரந்தர தீர்வு ஏன் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எங்களுக்கான தேவையே உங்களுக்கு இருக்காது. யாரோ ஒரு ஆட்சியாளர்கிட்ட போய் எனக்கு இதை தீர்த்து வைன்னு நீங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்க நிலைமை உங்களுக்கு வராது. உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு நாங்க போயிட்டே இருப்போம் எங்க வழியில. இங்க ஒரு நல்ல சூழல் அமையணுங்கிறதுக்காக தான் 13 வருஷமா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டே இருக்கோம். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய குடியிருப்பு பாதுகாக்கப்படும். இங்கிருந்து எங்கேயும் நீங்க இடமாற்றம் செய்யப்பட மாட்டீர்கள். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தர்றோம். பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டா கொடுக்கிறவனுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி செலுத்தி இருக்கு. அந்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுவோம். கஞ்சா, வைன் ஷாப், இந்த சிக்கல்கள் எல்லாம் ஒழிக்கப்படும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 13 வருஷமா உங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வீட்டு குழாயில குடிக்கிற தண்ணி வரும். உங்களுக்கு வீட்டு குழாயில குடிக்கிற தண்ணி வரமாட்டேங்குது, கீழே வந்து பிடிக்கிறீங்க. பிற சென்னை வாசிகள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் குடி தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. உங்களை இந்த அவல நிலையில இப்படியே வச்சிருக்கணும்னு சொல்லி அதிமுக திமுக ஆட்சியாளர்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அதற்கு இடம் கொடுக்குறீங்க. கொடுக்காதீங்க. இதுக்கு மேலே பொறுமையா இருக்காதீங்க. உங்களுக்கான தீர்வுகள் ரொம்ப எளிமையா எட்டப்படக்கூடியதுதான். அது எங்க வழியா உங்களுக்கு கிடைக்கும் நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். உங்க எம்எல்ஏவா சொல்றேன். எம்எல்ஏ அலுவலக வாசல் உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்து இருக்கும். உங்களுக்கு எப்ப எது வேணும்னாலும் நீங்க வாசல்ல வந்து நின்று கேட்டு என் காலை பிடிச்சி வாங்கிட்டு போலாம். ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன். விவசாய சின்னம். என் பேர் வெண்ணிலா.